சாமி சொன்ன ஐயப்பா, என் அன்புக்குரிய சாமி உள்ள அனைவருக்கும் அழைச்சிருந்த அந்த பாத நமஸ்காரம் பகவானி. ஐயப்பா சார், பகவானி எனக்கு ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப ஆண்டு காலா என் மனதுல ஒரு நிகழ்வு ஓடிட்டே இருக்கு ஐயப்பா. என்னன்னா, நம்மளுக்குள்ளதான் நம்ம பண்ற தப்பு என்னன்றத ஐயா நமக்கு ரொம்ப சொந்தமானவரு, நமக்கு தாயுமானவரு, தந்தையுமானவரு, குருவானவரு அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு நண்பன் மாதிரி, எனக்கு தோழம் மாதிரி, எனக்கு பயங்கர க்ளோஸ் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. நல்லது பகவான். அது நம்ம ஒரு பக்தியின் உச்சத்துல நம்ம ஐயன் கூட நம்ம நெருக்கத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுறது நியாயமானதுதான் சாமி சொன்ன ஐயப்பா. இருந்தாலும் ஐயனுடைய உத்தமமான விரதங்கள், அந்த விரதங்கள் என்ன சொல்றதுன்னா, பிறர் நம்ம எப்படி மதிக்கணும் அப்படின்றது ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு ஐயப்பா. பிறர்கிட்ட நம்ம எப்படி மரியாதை நடந்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு விரதத்தில் இருக்கு ஐயப்பா. சரி, அப்ப அந்த விரதத்துல இருக்கும்போது அந்த விரதத்தை நிர்ணயித்த இறைவனையே நம்ம உண்மையா நம்ம அவரை மதிப்போடு கூப்பிடுறோமா அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப வருஷமாவே என் மனசுல ஓடிட்டே இருக்கு ஐயப்பா. நான் பல பூஜைகள் போற வழக்கம் உண்டு. ஐயனுடைய அப்பா ஒரு பூஜைக்கு போன ஒரு ஆர்வமா போற வழக்கம் உண்டு. இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முதல்ல ரொம்ப ஆர்வமா போற வழக்கம் உண்டு. அந்த ஒவ்வொரு பூஜை எங்க வச்சாலும் ஓடி போய் உட்காருவேன். அங்க அப்பா பாடுறது கேட்பேன், ஆனந்தமா கேட்பேன். புது சரணங்கள்லாம் வெளிவரும், அது புதுசாலாம் கேட்பேன். அந்த அலங்காரம் பண்ணிக்க அப்பா அலங்காரம் பண்ணி போன அதெல்லாம் அழகா அவளை ரசிச்சு பார்ப்பேன். இதெல்லாம் நமக்கு ஆர்வம் அதிகம் உண்டு ஐயப்பா, ஆரம்பத்துல இருந்து. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம இறைவன் கிட்ட நம்ம நெருங்கி போக ஐயன் நம்ம நெருங்கி போக வருஷங்கள் அதிகமா சபரிமலைக்கு போக ஐயனை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தாயமாகவும் தந்தையமாகவும் தோழனாகவும் சகோதரமா நம்ம நினைக்கிறோம். நாயன் தானே பகவானி. இது அப்பா மேல இருக்கிற ஒரு பிரியத்தால, பாசத்தால, ஒரு அன்பால, அவர் மேல இருக்கிற பற்றால, நம்ம பக்தியின் அடிப்படையில இறைவன் மேல நம்ம இந்த அளவுக்கு நம்ம பாசமா இருக்கிறோம். அந்த அடிப்படையில இறைவனை ரொம்ப நெருங்கி போறோம். இது நல்லது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இறைவனை ஒருமையில பேசுறோம். எப்படி ஒருமையில பேசுறோம்னா, நான் சாமி திடீர்னு இறைவனை போய் ஒருமையில பேச சொல்றேன், நான் யாரும் அது மாதிரி பேச மாட்டோமே அப்படின்னா இறைவனை போய் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி எந்த எப்படி பேசுறீங்க அப்படின்றத இப்போ சுட்டி காட்டுருப்பாங்க ஐயப்பா. ஐயனை போயிட்டு என்ன பண்றோம், வாடா போடான்னு பேசுறோம். இது உண்மையா இல்லைன்னு நீங்களே ஒவ்வொருத்தர நீங்க கேட்டு பார்த்துருங்க ஐயப்பா. எப்படின்னா, ஐயன் என்னை காப்பாத்திடுவான், ஐயன் என்னை பாதுகாத்துருவான், ஐயன் என்னை காத்து ரட்சிப்பான், ஐயனுக்குமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் பார்த்துப்பான், அவன் வச்சுப்பான், அவன் செஞ்சுப்பான் அப்படின்ட்டு அவன்ற வார்த்தைய 33 கோடி தெய்வங்களுக்கும் அவர் கட்டளையிடுற தெய்வம். அந்த கட்டளையிடுற தெய்வத்தை போயிட்டு நம்ம அவன் நம்ம சொல்றது நியாயமா சாமி? ஐயன் கல் தோண்டி மண் தோன்றா காலத்துல இருந்து ஐயன் அவதரித்த தெய்வம். குறைஞ்சு இப்ப வச்சுக்கலாம் ஐயப்பா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஐயன் தோன்றிருக்காருல்ல, அந்த 5000 வருஷம்ன்றது சுலபமான விஷயம் ஐயப்பா. இன்னைக்கு நமக்கு ஒரு 50 வயசு 100 வயசு தாண்டது பெரிய விஷயம். ஐயா 5000 வருஷத்துல இருந்து ஐயா உட்காந்து சபைப்படுத்த உட்காந்துட்டாங்க இல்ல. அப்போ அவளே பெரிய மகா தர்மசாஸ்தா தேவாதி தெய்வர்களெல்லாம் கட்டளையிடுற தெய்வத்தை போயிட்டு நம்ம உரிமையில பேச அவன் இவன் சொல்றது நியாயமா பகவானே? புரியுது ஐயப்பா. ஐயன் மேல இருக்க அந்த பற்று, ஐயன் மேல அந்த காதல், அது மேல அன்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்றதுனால, ரொம்ப நெருக்கமா ஃப்ரெண்டு மாதிரி பழகுறதுனால அவர் வாடா போராடுறது, அவன் இவன் சொல்றதெல்லாம் தவறு, சத்தியமா தவறு பகவான். ஏன்னா நம்மளோட விரத முறைகள்ல பிறரை எப்படி மதிக்கணும்ன்றத முதலே ஐயப்பா. எப்படி காமத்தை நம்ம வென்று வரணும் அப்படின்னு சொல்றாங்களோ, நம்ம பிரம்மச்சாரி விரதத்துல பிறரை எப்படி மதிக்கணும், என்ன சொல்லி இன்சொல்லான பேசணும், இன்பச் சொல்லாலும் பேசணும், பிறர் மனம் நோகாத பேசணும் அப்படின்னும் போது பிறர்கிட்டே நம்ம அப்படி நடக்கும் போது ஐயங்கிட்ட மட்டும் நம்ம வாடா போடான்றது நியாயமா பகவானி? இதுல என்னன்னா முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன் இப்ப, இறைவனை பத்தி சொற்பொழிவு சொல்றவங்க அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, நல்ல பல ஆண்டுகள் மலைக்கு போனவங்க, ஐயனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொற்பொழிவு ஆற்றுவ அவங்களே என்ன பண்றாங்கன்னா, அவன் இவன் சொல்றாங்க. மணிகண்டன் இருக்கான், தர்மசாஸ்தா இருக்கான், அவன் இப்படி பண்ணிடுவான், அவன் இப்படி காப்பாத்திடுவான், அவன் இது செஞ்சிடுவான்றது அந்த அவன்ற வார்த்தை எவ்வளவு ஒரு இழிச்சொல்லான வாசம் பகவானே. ஐயனை போயிட்டு ஒரு வாடா போடா சொல்றவங்களுக்கு நம்ம தகுதியான நம்ம ஐயனோட பெரியவங்கள பகவானே, நம்ம ஐயனோட மூத்த வயது உள்ளவங்கள பகவானே, நம்ம ஐயனை போயிட்டு வாடா போடா சொல்றது எவ்வளவு வருத்தமான விஷயம் இல்லை பகவானே. சத்தியமா சொல்றேன், மன அறிந்தோ கனவோட கூட எனக்கு அந்த மனம் தோணலைப்பா. மகா தர்மசாஸ்திர தகப்பற மன அறிஞ்சு கூட மனம் மருந்து கூட தெரியாம கூட எங்களுக்கு வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வராதையப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கும். பல பேர் என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி பேசும்போதுலாம் அவங்க சொல்லுவாங்க, பேசும்போது என்ன பேசுறாங்கன்னா, சாமி ஐயன் நான் வீட்டுல கும்பிட்டேன் பகவானே, அவன் என்கிட்ட அலங்காரத்துல வேற மாதிரி தெரிஞ்சான் ஐயப்பா, இன்னைக்கு அவன் அந்த மாதிரி தெரிஞ்சான் ஐயப்பா, அவன்ற வார்த்தை பல வார்த்தையை வெளிப்படுத்துறாங்க. அது நமக்கு மனசு ரொம்ப பாதமா இருக்கு ஐயப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகாதர்ம சாஸ்தாவை பாக்குறதுக்கு
கழுத்துல மாலை அணிகிறோம், 48 நாள் கடுமையான விரதத்தை மேற்கொள்றோம், குருவின் கையில இருமுடி சுமக்கிறோம், பெத்தவங்க ஆசீர்வாதம் தேவைப்படுது, உற்ற உணவு ஆசீர்வாதம் தேவைப்படுது, பெரியவழி பாதை கடுமையான அந்த பெரிய பாதையை கடக்கிறோம், பம்பால முங்கி புண்ணியத்தை பெறுறோம், நீலிமலை ஏறுறோம், சரங்குத்திரம் நம்ம புனிதமான சத்தியமான போட்டு 18ஆம் படி ஏறினா பிறகே தர்மசாஸ்திராவை காண முடியுது. அப்பேற்பட்ட உத்தமரை இவ்வளவு கடந்து போனதான் அவர் பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட உத்தமரை வாடா போடான்னு ஒருமுறை பேசுறவர்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஐயனோட உயர்ந்துள்ள பகவான். தயவு செய்து உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், இனிமேலாவது ஐயனை வாடா போடான்னு சொல்ற வார்த்தை வேண்டாம் பகவான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு பெரிய உத்தமரை மகா தர்ம சாஸ்தாவே தலைமை தெய்வமே. சாஸ்தானா என்ன பகவான்? எல்லாத்துக்கும் தலைமை தெய்வம், கட்டளையிடுற தெய்வம், எப்பேற்பட்ட பெரிய தெய்வம், எப்பேற்பட்ட தெய்வம். நம்ம என்ன யோசிச்சு பாருங்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபமா இருக்கிற தெய்வத்தை இந்த பூஜை ரூம்ல இந்த ஒரு அடியில உட்கார வைக்கிறோம், இந்த ஒரு அடியில உட்கார வைக்கிறோம். அந்த ஒரு அடியில உட்கார வச்சுட்டு அவளுக்கு திணிக்கும் கும்பிடுறோம். எவ்வளவு உயர்ந்தவர் அவரு. ஒரே சின்ன ஒரு அடியில ஒரு அரை இன்ச்சுல ஒரு அடியில அவர் உட்கார வச்சு கும்பிடுறோம். நமக்காக அந்த ஒரு அடியை வந்து உட்கார்ந்து, நமக்காக அந்த ஒரு அடியில வந்து உட்கார்ந்து, நமக்காக வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். நம்ம பேச்சுக்காக, நம்ம பேச்சு கேட்டு, நம்மளோட பாசத்துக்காக, நம்ம மகன் கூப்பிடுற மகனுக்காக அந்த அழகியெல்லாம் உட்காரலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன இடத்துல வந்து நம்மளுக்காக தரிசனம் கொடுக்கிறார். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் கட்டிருந்து பார்க்கிறார், செவிசைத்து கேட்கிறார், நம்ம கேட்கிற வரத்தெல்லாம் கொடுக்கிறார். உண்மையா நேர்மையா ஒழுக்கமா விரதம் இருந்தா சத்தியமா சொல்றாரு, அத்தனை வரத்தையும் கொடுப்பார். அவர் வரம் கொடுக்கிற வல்லல் பகவான். அவர் பேர் வரம் கொடுக்கிற வல்லல் தான். அப்பேற்பட்ட பெண்ணை கேட்கறதெல்லாம் கொடுக்கிற தெய்வம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிற தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க வாடா அவன் இவன் சொல்றது, அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் சொல்லி மணிகண்ட காப்பாத்துவான், என் ஐயப்பன் காப்பாத்துவான், ஐயப்பன் கூடயே இருக்கிறான், அவன் இவன் சொல்ற வார்த்தை முறையற்றது பகவான். இனிமேல் அதாவது என் அப்பா இருக்காரு, அந்த அவன் சொல்ற வார்த்தையில இடத்துல போயிட்டு அவருன்னு சொல்லி போட்டு பாருங்க. இரு மட்டும் தான் சமயம் சேர்க்கணும். ஆனா அவன் இல்ல சேர்க்கிறீங்க, இது இரு சேர்க்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயன் இருக்காரு, எங்க அப்பா இருக்காரு, ஸ்ரீ மகா தர்ம சாஸ்தா இருக்காரு, என் உத்தம தெய்வம் இருக்காருன்னு அந்த இடத்துல ஒரு மதிப்புக்குரிய வார்த்தையா சொல்லி, ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையா சொல்லி உத்தமரை மகிழ்விங்க பகவானி. அவர் ஒரு ஸ்தானத்துல வைங்க ஐயப்பா. ஒரு கீழ் மட்டத்துக்கு கொண்டு வந்து ஒரு அடிமட்டத்துக்கு கொண்டு வந்து வைக்காதீங்க பகவானி. அது அடிமட்டத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் சாமி ஐயா கும்பிடுறோம். நம்ம ஒரு உயர்த்தி பேசாம யார் உயர்த்தி பேச போறா? நம்ம அவருக்கு ஒரு முறையான மரியாதை கொடுக்காம யார் மரியாதை கொடுக்க போறா? நம்மளே அவரை தாழ்த்தி பேசி, நம்மளே அவருக்கு மரியாதை கொடுக்காம அவன் இவன் உரிமையில பேசினா நியாயமா பகவானி? இறைவன உரிமையில பேசுறது ரொம்ப பாவம். 18ஆம் படி கருப்பசாமி அவர் எப்பேற்பட்ட வீரன் நல்லா தெரியும். கருப்பு வராதனாலே அப்படியே அடங்கு, எல்லாருமே அடங்க வயிறு போடாம தெரியும். அப்பேற்பட்டவரே தனக்கு கீழே காவல் தெய்வமா வச்சிருக்காரு. மகா கருப்புசாமியே தன் 18ஆம் படி கீழே காவலுக்கே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட உயர்ந்த மகாசக்தி கொண்ட மகா தர்ம சாஸ்தாவை போயிட்டு நம்ம உரிமையில வாடா போடான்னு சொல்றது நியாயமா பகவானே? இது மறுபடியும் சொல்றவங்க பார்த்து தொட்டு கேட்கறேன். இனிமேல் அவரை ஐயனை வந்து அவ இவன் சொல்லாம, இப்ப உங்களுக்காக நான் திரும்ப அவையும் சொல்றது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா நான் பாவத்தை சம்பாதிச்சுட்டு தோணுது பகவானே. இப்போ நம்ம இதெல்லாம் தெளிவுபடுத்தணுன்றதுக்காக மத்தவங்க இது மாதிரி சொல்றாங்களே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தெளிவுபடுத்தணுன்றதுக்காக நான் பலமுறை ஐயனை வாடா போட சொல்லிட்டேன். அது எனக்கு அதுக்கு உள்ளுக்குள்ள மச்ச அச்சம் ஓடுது. சத்தியமா சொல்றேன், மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடுது. நம்ம அவர் அவையும் சொல்லிட்டுமா ஐயனே அப்படின்னு சொல்லி. இனிமேலாவது பகவான தர்மசாஸ்திர உத்தம புருஷனை நமக்காகவே அவதரித்த, நமக்காகவே பூமியில் அவதரித்த உத்தம புருஷனை அந்த தவத்துல கை கால வலிவோட அத்தனை வாழ்த்து உடம்புல அத்தனை வலி வேதனை சுமந்துக்கிட்டு நமக்காக சிரிச்ச முகத்தோட அந்த வலி வேதனை இருந்தாலும் முகத்துல வெளியே காட்டாம, நம்ம வெளி வேதனை வெளியே காமிச்சா நம்ம குழந்தைங்க மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை முகத்துல சிரிப்பு மட்டும் காமிச்சுட்டு நம்மள அது அரவணைச்சு போய் நம்மளுக்கு ஆதரவா இருக்குது, அரவணைப்பா இருக்குது, நம்ம கேட்கிற வரத்தெல்லாம் வாரி வழங்குது. அந்த சிரிச்ச முகத்தோட இருக்கிற தெய்வத்தை, அந்த குழந்தைய 12 வயசு குழந்தை நம்ம இன்னைக்கு தேவாதியோட தகப்பனா பேர் எடுத்து நம்மளுக்கு தாயுமா தந்தையமா இருக்கிற தெய்வத்தை தயவு செய்து இனிமேல் உரிமையை பேசாம அவரை வந்து ஒரு உத்தமமான வார்த்தையா, ஒரு மதிப்புக்குரிய வார்த்தையா, ஒரு மகிழ்ச்சிக்குரிய வார்த்தையா நீங்க சொல்லி பாருங்களேன். அது தேனா சுவைக்க பகவானி. அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஐயன் ஒரு மரியாதை கொடுத்து நீங்க சொல்லி பாருங்களேன், அது ஒரு வேற சுகம் பகவானி. அவருன்னு சொல்லி பாருங்க, அவங்கன்னு சொல்லி பாருங்க. எங்க அப்பா எங்க அப்பான்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் ஒரு சுவையான வார்த்தை. அவன் இவன் சொல்ற வார்த்தை ரொம்ப கொச்சையான வார்த்தை. அது உரிமையில அப்படி சொல்லக்கூடாது ஐயனே. அப்படி பேசாதீங்க ஐயப்பா. இப்ப நீங்க போயிட்டு ஒன்னில ஐயப்பா, ஒரு கவுன்சிலர் எனக்கு தெரிஞ்ச தப்பா நினைக்க வேணாம், யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஒரு கவுன்சிலர் என்னை விட கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு சின்னவர். அவரை நான் வாடா போனதான் சரி பேசி பழக்கப்பட்டவர். வாடா போன வர நல்ல வாடா படம் சொல்லி பழகப்பட்டவர்.
இன்னைக்கு அவர் கவுன்சிலர் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவரை வாடாப்படம் பேச முடியல பகவானே. ஒரு கவுன்சிலர் ஆனவரையே என்னால வாடாப்படம் பேச முடியல. ஏன்னா அவர் பதவி வந்து அவருக்கு வாடாப்படம் சொல்றதுக்கு பாதுகாப்பு, ஒரு மரியாதை கொடுக்க தோணுது. நமக்கு ஒரு அச்சமா இருக்கு வாடாப்படம் சொல்றதுக்கு. ஒரு கவுன்சிலருக்கு நம்ம அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கும் போது, தேவாதி தேவர்களுக்கு 33 கோடி தேவர்களும் தலைமை தெய்வம் மகா தர்ம சாஸ்திரா அவருக்கு இப்ப ஏற்பட்ட மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் சாமி சொல்லும். ஆகையால தெய்வத்தை தெய்வதி இனிமேல் மரியாதையோடு பேசுங்க. ஏன்னா நம்ம விரதத்திலே வருது ஐயப்பா. இது பிறரை மகிழ்ச்சியோடு பேசணும், மரியாதையோடு பேசணும், பிற மனநோகாதவனுக்கு பேசணும். நம்ம விரதத்துல வரும்போது ஐயம் மட்டும் வாடாப்படா சொல்றதும் அவர் மனநோக சொல்றதும் தப்பு இல்லையா ஐயப்பா? அது தவறு. நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப ஐயனுக்கு ரொம்ப க்ளோஸா போறோம், நம்ம ரொம்ப ஈர்த்து அவர் கூட கிட்டையே போயிட்டுன்றதுக்காக நம்ம மனம் போன போக்கு அவர் மரியாதை பேசுறது நீங்களே அறியாம செய்யறீங்க. உங்களுக்கே தெரியல நம்ம தப்பா பேசுறோம் ஐயன்றது உங்களுக்கே தெரியல. வாடாப்படம் ஐயனு பேசுறது நீங்கள் தப்பா பேச உங்களுக்கே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த குருசாமியில அவர் அப்படிதான் கூப்பிடுறாங்க, வாடாப்படம் தான் கூப்பிடுறாங்க. ஒரு மரியாதையை அவர் பேசுற பழக்கத்துல யாரும் வரவே இல்லை. சரி, கடந்துதான் இருக்கட்டும் ஐயப்பா. இது வரைக்கும் முடிஞ்சுட்டா இருக்கட்டும். இனிமேலாவது மகா தர்ம சாஸ்திரவர் மரியாதையான வார்த்தையில, அவர் மனம் மகிழக்கூடிய வார்த்தையால, அவர் சந்தோஷப்படக்கூடிய வார்த்தையால, தேடி சுவைக்கிற வார்த்தையால, நம்ம முத்தமிழ் தந்த தமிழ் கொடுத்த அந்த தமிழ்ல அர்த்தமுள்ள வார்த்தையால, மரியாதையான வார்த்தையால ஐயன் புகழ்ந்து பாடி புகழ்ந்து சொல்லி மரியாதை கொடுத்து அவர் வணங்க துதிப்போம் பகவானி சாமி சொல்லும். அதே மாதிரி அப்பா வந்து ஐயனை வந்து சரணகோஷத்துல சொல்ற போது கூட எப்படி சொல்றீங்கன்னா, சாமியை சரணமையப்போ அப்படின்றீங்க. சாமியை சரணமையப்பான்ற வார்த்தை பொருந்துமை கட்டி சாமியை சரணமையப்போ என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. சாமியே சரணமையப்பா என்ற வார்த்தை அப்பான்ற வார்த்தை குறிக்குது. சாமியை சரணமையப்போ அப்படின்ற வார்த்தை நீ போ அப்படின்ற வார்த்தை குறிக்குது. நல்லா கவனிக்கணும் பகவானி. நிறைய தப்பு போன்றோம், அந்த தப்பு நிறைய இருக்கு, என்னால நிறைய சுட்டி காட்ட முடியும். சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற அப்பான்ற வார்த்தை எப்படி இருக்கு, சுவாமியே சரணமையப்போ அப்படி போன்ற வார்த்தை எப்படி இருக்குது இப்ப சாமி போன்ற மாதிரி இது. சரணமையப்போ அப்படின்னா போன்ற மாதிரி இருக்கு. சுவாமியே சரணமையப்பான்ற வார்த்தை மெய்யுருகி அப்பான்ற வார்த்தை எப்படி அழகா இருக்கு ஐயப்பா. இனிமேல் சாமியே சரணமையப்போ என்ற வார்த்தையை விட்டுருங்க, சாமியே சரணமையப்பா என்ற வார்த்தையை சொல்லி பழங்க சாமி சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு சாமி உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க எங்க கிட்ட பேசும்போதே அவை வந்து ஐயனை பேசுறீங்க, ஒற்றை சொல்லிதான் பேசுறீங்க. அது குற்றமா இருக்கு பகவான், மனசு உறுத்துது. அதெல்லாம் அந்த இறைவனை வந்து அந்த மதிப்பில்லாத வார்த்தை பேச பழகாதீங்க. மதிப்போட அன்போட இறைவனை பேசுங்க. அழகிய தமிழில் ஐயனுக்கு புகழ்ந்து பாடுற வார்த்தைகள், மரியாதை கூடிய வார்த்தை 1000 இருக்கு. அம்மாரி வார்த்தையில பயன்படுத்தி சாமி சார். என்னை காக்க தெய்வம் உங்களையும் காக்க டைப்பா. சுவாமியை சரணமையப்பா.